ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு தோல் சீவிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே கீழே காய் கட் பண்ணும்போது கீழே வேஸ்ட் பேப்பர் போட்டு தான் நான் வந்து கட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அதில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் அந்த பேப்பரில் போட்டோம்னா அதை அப்படியே சுருட்டி மடக்கி எடுத்துக்கொண்டு போய் குப்பையில் போட்டுடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு அள்ளி எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, முடிஞ்சிரும்ல வேலை. அதனால் வந்து நான் கீழே வந்து பேப்பர் விரிச்சுப்பேன். அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு காய் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக அந்த மீன் கட்டிங் இருக்கும்ல, அந்த கட்டிங்கில் கட் பண்ணேன். ஆனால் அது வந்துட்டு ரவுண்டு ஷேப் மாதிரி தான் வந்துச்சு. அடுத்து இன்னொரு வாழைக்காய் கட் பண்ணும்போது அது வந்து இந்த மீன் மாதிரி நல்லா அழகாக வந்து ஷேப் வந்து வந்துச்சு. அவ்வளோதான். நான் வந்துட்டு 2 வாழைக்காயும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு வாழைக்காயை கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு எடுக்கணும். வாழைக்காயை நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போடணும். போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு கிண்டிட்டு அப்படியே விட்டோம்னா இது வந்து கொதிச்சு வரும். ஃபஸ்ட்டு ஒரு கொதியிலே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா காய் வந்து வெந்து கரைஞ்சி போயிடும். அதனால் நம்மளால் மசாலா போட்டு பரட்ட முடியாது. அதனால் ஒரு கொதியோடு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்து வாழைக்காய் வந்து தனியாக வச்சிடணும். அதில் வந்துட்டு என்னென்ன மசாலா சேர்க்கணும் பார்த்தீங்களா, மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு வந்துட்டு நம்ம காய்க்கு வந்து வேகிறதுக்கு ஏற்கனவே போட்டோம்ல, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம அடுத்து இந்த பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். மசாலா பொடி வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அது மட்டும் கூட சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் அந்த வாழைக்காயில் வந்துட்டு எவ்வளோ தான் நம்ம மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் வந்து ட்ரையாக இழுத்துரும். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வந்து நம்ம மசாலா வந்து பரட்டி வச்சிடணும். வாழைக்காயில் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லை வந்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு வாழைக்காயாக அப்படியே மொத்தமாக அள்ளி போட்டுறாமல் ஒன்றுனா நம்ம மீன் எப்படி போட்டு எடுப்போம் அந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக எல்லாமே வச்சு எடுத்துடணும். வாழைக்காய்க்கு மட்டும் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அந்த வாழைக்காய் வந்து குடிச்சிரும். ஃபஸ்ட்டு எண்ணெய் உறிஞ்சாத மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அது லாஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒத்த சொட்டு எண்ணெய் இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஒரே பக்கத்தில் வந்து வேகாது. 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சோம்னா அது வந்து சீக்கிரத்தில் வெந்துடும். அவ்வளோதான். இது வந்து மீன் வறுக்கிற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அதுக்காக எல்லா வாழைக்காயும் ஒரே சுத்தில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துட முடியாது. ஒரே டயத்தில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுறதுனால தனித்தனியாக வச்சு தான் எடுக்க முடியும். அதே மாதிரி மீதை இருந்த எல்லா வாழைக்காயுமே நான் வந்து பொரிச்சிட்டேன். இப்போ வந்து நான் முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு வாழைக்காய் போட்டேன்னா அடுத்து வந்துட்டு வாழைக்காய் வச்சுட்டு தான் எண்ணெயை ஊற்றுவேன். ஏன் அப்படின்னா நான் முதல்ல கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு எண்ணெய் கூட அந்த வாழைக்காய் வைக்கவே இல்லை பார்த்துக்குங்க. அம்புட்டே வந்து அது குடிச்சிருச்சு. அதனால் இப்போ வந்துட்டு நான் வாழைக்காய் வச்சுட்டு எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து ஊற்றிட்டு நல்லா திருப்பி போட்டு வெந்துருச்சு அப்படின்னா அந்த மசாலா அதில் வந்துட்டு இந்த வாழைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வந்துடும். நம்மளுக்கே தெரியும் அது வெந்துருச்சு. அவ்வளோதான். வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.